கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024 வருடத்திலையும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடித்துவிட்டு 5ஆம் மாதத்தில் இருக்கிறோம். இந்த வருடத்தையும் கடந்து வந்த வருடங்கள் போல் அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட ஆரம்பித்திருப்போம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இந்த வருடத்தில் எங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்திருக்க கூடும். இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் சொல்லியிருப்பீங்க, இந்த வருடத்தில் நான் எப்படியாவது நான் எடுத்த தீர்மானத்தை எப்படியாச்சும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள் நிமித்தமாக அது தாமதித்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அதிக நாள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருப்பு நடைபெறாத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இருதயம் சற்று சோர்வடையுமா. ஆனால் ஒரு நாள் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்தடையும் பொழுது எங்களுக்குள்ள சந்தோஷம் வரும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்றும் ஆண்டவரை குறித்து தெரிஞ்சும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து தெரிந்தும் அல்லது தெரியாமலோ உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்துகிற ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு சுகத்துக்காக, அப்படியும் இல்லாவிட்டால் உங்களுடைய தனிப்பட்ட தேவையின் நிமித்தம் ஒரு பெரிய தேவைக்காக ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறீங்களா? அப்படியும் இல்லாட்டி என்ன செய்கிறதுனே தெரியாமல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயத்துக்காக காத்திருப்போடு கூட இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு வேத பகுதி. நாங்கள் யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, பெதஸ்தா என்று சொல்லுகிறதான குளத்தின் அருகே இருந்து வியாதியஸ்தர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற குளம் ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த குளத்திற்கு தமிழ் மொழியில் நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து பார்த்தால் இரக்கத்தின் வீடு அப்படி என்று சொல்லலாமா. அது இப்பொழுதும் ஓமார் தேசத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில், அதாவது வடகிழக்காக சிறிது தொலை தூரத்தில் இன்னும் அந்த குளம் இருக்கிறதாம். ஆனாலும் கிறிஸ்துவுக்கு பின் 1611 பிறகு அந்த குளத்தில் தண்ணீர் இல்லாமல் காணப்படுகிறது என்று சொல்லி அநேக இறையியலாளர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குளத்தின் அருகே கிட்டத்தட்ட 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். நாங்கள் இதை யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கலாம். அவனுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய கண்ணுக்கு முன்பதாகவே அநேகர் அந்த குளத்திற்கு இறங்கி சுகமடைகிறார்கள். ஆனாலும் இவனுக்கோ அந்த குளத்தின் அருகிற்கு கொண்டு செல்வதற்கு கூட, தனக்கு உதவி செய்வதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு மனிதனை குறித்து தான் இங்கு சொல்லப்படுகிறது. நாங்கள் அந்த வேத பகுதியை சற்று வாசித்து பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அதாவது பெதஸ்தா எனும் குளத்தின் அருகே இருக்கிற ஆட்டு வாசலில், அதாவது ஆட்டு வாசல் என்று சொல்லுவது நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எப்படி ஆட்டு வாசல் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி அது கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதில் அந்த ஆட்டு வாசல் என்று சொல்வது, அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் தேவாலயத்துக்கு ஆடு மாடுகளையும் பலி கொடுக்கிறதான மிருகங்களையும் கொண்டு செல்கிறதான ஒரு வாசலாக காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த 38 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷம் தனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து கொள்றதுக்கு கூட உதவி செய்கிறதுக்கு அவனுக்கு யாருமே இல்லை. அப்படியான ஒரு மனிதன் கீழே படுத்திருக்கிறானாம். இப்படி இருந்த ஒரு மனிதனை எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்கிறார். 6வது வசனத்தை பார்ப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்றைய நாளிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாருனே தெரியாம உங்களோட வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியம் நடைபெற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தக்கதான காரியம் நடைபெற வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள். இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, உனக்கு இப்பொழுது வியாதியோடு இருக்கிறாய், உனக்கு ஒரு சுகம் தேவையா இருக்கிறது, உனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயான்னு கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுது உங்களுடைய நிலைமையை அவர் நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். அடுத்து நாங்கள் பார்ப்போம். அந்த மனிதன் அதற்கு
வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த பெதஸ்தா குளத்தில் அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை தண்ணீரை கலக்கும் பொழுது அதில் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்த மனிதர்கள் போய் இறங்கினாலும் உடனே சுகம் அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது பாருங்க, தனக்கு தேவையான சுகம் தன் அருகில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு கூட போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை, தனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு இருக்கிற அந்த மனுஷன் இடத்துல இயேசு கிறிஸ்து வாரார். இன்றைய நாள்லையும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் சில நேரங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கலாம். அப்படியும் இல்லாவிட்டால் கொஞ்சம் தாமதமான காரியம் உங்களுடைய கண்களில் நீங்கள் காண்கிற காரியத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்ததினால உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த வேத பகுதி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமா இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 38 வருஷம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத அந்த மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த மனுஷன் சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லி. அதையும் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். நாங்கள் அதே 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்து பார்த்தால், சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று சொஸ்தமாக்கப்பட்ட அந்த பெதஸ்தா குலத்தின் அருகே இருந்த வியாதியஸ்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றே அறியவில்லை. இன்றைக்கும் நான் சொல்லுகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். அதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைய நாளிலும் ஆண்டவரை குறித்து அறியாமல் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த 38 வருடமாக வியாதியஸ்தனாய் இருந்த மனிதனை சுகப்படுத்தினது அது ஓய்வு நாள். யூதர்கள் ஓய்வு நாளிலே ஒருவரை சொஸ்தமாக்குதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் இது நடக்கவே நடக்காது, எனக்கு இப்படி ஒரு நன்மை நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். சில நேரங்களில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கிற திருமணமானவர்கள் நீங்கள் நினைச்சிருக்கலாம், இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையே நடக்காது. ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிற கர்த்தராலே எல்லாமே கூடும். அதை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற தொழிலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய பண தேவையாக இருக்கலாம், வியாதிகள்ல இருந்து சுகமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் அகல வேணும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்றைய நாளையும் உங்களோட வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது சில காரியங்கள் தடைப்படுமா இருந்தால் அதில் ஏதோ ஒரு நன்மையான காரியத்துக்காக இருக்கிறது என்று சொல்லி சற்று ஜெபத்துல காத்திருங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தீமையும் வர ஒரு நாளும் இடம் கொடாத தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தர, காத்திருக்கிற உங்களுடைய மன விருப்பத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கைக்கு சரியானதை தெரிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்கிறதுக்கு முதலே அவர் அறிந்திருக்கிறார். இன்றைய நாளில் தான் இயேசு கிறிஸ்து யாருன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா இருந்தால் அவருக்கு நீங்கள் இருதயத்தை திறந்து சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய இருதய கதவுக்குள்ளாய் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். யாருமே இல்லை, எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு தனிச்சு இருக்கிற உங்களை கூட அவர் காண்கிறார். அன்றைய நாளையும் அந்த வியாதியஸ்தன் 38 வருஷம் யாருமே தனக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தின் அருகே கொண்டு போய் விடுறதுக்கு கூட யாருமே இல்லாமல் தனிச்சு எல்லாராலையும் கைவிடப்பட்டு கீழே கிடந்த அந்த மனிதன்
அப்படிப்பட்ட மனிதனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டார். கண்டுட்டு சும்மா போகலைங்க, சுகப்படுத்திட்டு போனார். இன்றைய நாள் தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்களும் எங்களால் மற்றவங்களுக்கு உதவ முடியுமா இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்து, அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அதை கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையான காரியத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அது ஒரு நாளும் தீமைக்குரியதாயிராமல் நன்மைக்குரியதாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நாள் வாழ்த்துக்கள். நான் ஜெபித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஜெயத்தை தந்து கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம்